முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 100. செப்டம்பர் 6, 1989. ஆண்டவரா, நான் உன் முன் நிற்கிறேன். என் வசூலா, இந்த அருளை உணர்ந்து கொள், நம்பு. ஆம், குழந்தைக்குரிய விசுவாசத்தில் நம்பு. ஏனெனில் என்னையும் தந்தையையும் மகிழ்விப்பது இதுவே. நீ எழுத விரும்புகிறாயா? சரிதானே? நான் எழுத மறந்துவிட்டேன் என்பதை உணர்கிறேன். என் சிலுவையை பற்றியா? ஆம் ஆண்டவரே. அப்படியானால் இப்போது எழுது. என் இறைவா, உமக்கு நன்றி. பிற்பாடு ஒரு பரம ரகசிய முறையில் தம் சிலுவையை என்னிடம் தந்துவிட்டு சென்ற பிறகு இரவில் வெகுநேரம் வரை துயரங்களின் மழையை நான் என் மீது பெற்றுக்கொண்டது போல் இருந்தது. அது உலகம் தன் பாவங்களோடு, எல்லா வகையான பாவங்களோடும் என் மீது அழுத்துவது போல் இருந்தது. திடீரென இந்த வாதைக்கு நடுவே நான் கெத்செமனியில் இயேசுவை நினைவு கூர்ந்தேன். நான் கசந்து அழுதேன். மறுபுறத்தில் ஒரு குறுகிய நேரத்திற்கு என்றாலும் இயேசுவை அவருடைய பாரத்திலிருந்து விடுவித்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இயேசு பிற்பாடு வந்து தம் சிலுவையை எடுத்துக்கொண்டார். அன்புக்குரியவளே, நான் அதை இப்போது உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன். கவனி, கேள். என் மீது பக்தியோடு வாழ முயன்றவனும் ஒருபோதும் தாக்கப்படாதவனும் துன்புறுத்தப்படாதவனும் ஆகிய யாரை பற்றியாவது நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? இல்லை ஆண்டவரே. அவர்களில் சிலர் மறை சாட்சிகளாக இறந்தும் போனார்கள். ஆம் சிறியவளே, ஆக இறைவாக்குகளில் சொல்லப்பட்டது உறுதிப்படுத்தப்படுவதை இப்போது நீ பார்க்கிறாய். இன்று வரை என் வாயினின்று வந்து என் செய்தியை தரும்படி தன் குரலை உயர்த்தும் எவனும் காயின்களால் துன்புறுத்தப்படுவது பற்றி நிச்சயமாயிருக்கிறான். நான் அவர்களை அழைக்கிறேன், ஆனால் அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள். நான் அழைக்கிறேன், ஆனால் அதை கவனிப்பவன் யாருமில்லை. அவர்கள் என் எச்சரிக்கைகள் அனைத்தையும் அலட்சியம் செய்கிறார்கள், வாக்குறுதியை ஏளனம் செய்கிறார்கள். உங்கள் நாட்களில் நான் மனுக்குலத்தின் மீது என் ஆவியை பொழிவேன் என்று நான் சொல்லவில்லையா? என் சட்டங்கள் நேரடியாக உங்கள் இதயங்களுக்குள் வைப்பேன் என்றும் உங்கள் மனங்களின் மீது அவற்றை எழுதுவேன் என்றும் நான் சொல்லவில்லையா? மனித முயற்சியால் எந்த ஒரு இறைவாக்கும் வருவதில்லை. அது எப்படி வர முடியும்? என் வார்த்தை என் பரிசுத்த ஆவியானவரால் தரப்படுகிறது. அதன் மூலம் அது மனிதர்கள் என்னை பற்றி பேசும்படி செய்கிறது. ஆண்டவராகிய நான் புதிய வானங்களையும் புதிய பூமியையும் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். என் வசூலா, நான் இதற்கு முழுமையாக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் மக்கள் உன்னாட்களில் சுயநலமிக்கவர்களாகவும் பரிசுத்த வேதத்தை அனுசரியாதவர்களாகவும் இதயமற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். கடவுளுக்கு மேலாக தங்கள் சொந்த இன்பத்தை தேர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் நாட்கள் பறந்தோடிக் கொண்டிருக்கின்றன. விரைவில் இந்த எல்லா தீமையும் முடிவுக்கு வந்துவிடும். அது என் அன்பின் நெருப்பால் அடித்து செல்லப்பட்டு சுத்தமாக்கப்பட்டுவிடும். ஆகவே சிறியவளே, தைரியம் கொள். கஷ்டங்கள் எப்போதும் இருக்கும் என்றாலும் என் பலம் எப்போதும் உன்னை தாங்கும். விரைவில் என் புதிய வானகங்களை நீ காண்பாய். ஒரு புதிய பூமியின் மீது நீ வாழ்வாய். ஏனெனில் என் வாக்குறுதி விரைவில் நிறைவேற இருக்கிறது. என் திருச்சபையின் புதுப்பித்தல் தன் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நீ அதன் பிறப்பின் வேதனை துடிப்புகளின் தொடக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, என் பெயரை தாங்கியுள்ளவர்களே, என் சந்ததியராக இருப்பவர்களே, தைரியம் கொள்ளுங்கள், அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள். என் வார்த்தை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் உங்களோடு இருப்பேன் என்றும் உங்கள் நடுவே வாழ்வேன் என்றும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நேரடியாக என்னிடமிருந்து உண்பீர்கள். நான் உங்களுக்கு வாழ்வின் கிணற்றிலிருந்து தண்ணீர் தருவேன். தாகமாயிருக்கும் எவனுக்கும் இலவசமாக அதை தருவேன். என் நெருப்பு ஏற்கனவே மோட்சத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அது என் மாபெரும் அன்பால்
உங்களை சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. நான் இந்த சுட்டெரிக்கும் நெருப்பை ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பி உங்கள் கொடிய தன்மையை அன்பாக மாற்றுவேன். கல்லாகி போன உங்கள் இதயங்களை நான் வசீகரிப்பேன், அவற்றை பற்றி எறிய செய்வேன். உங்கள் மந்த நிலையை உங்கள் இறைவனாகிய என் மீது உள்ள பக்தி ஆர்வமாக மாற்றுவேன். என் நெருப்பின் இந்த பரிசுத்தமான நேரம் பற்றி எறியும் ஒரு சூளையைப் போல் உங்கள் மத்தியில் பரவும். நீங்கள் என் அன்பின் நெருப்பால், என் பரிசுத்த ஆவியின் நெருப்பால் நிரப்பப்படுவீர்கள். முதல் பெந்தகோஸ்தே நாளுக்கு இணையாக நான் உங்களை புதுப்பிப்பேன். என் உண்மை, ஒருமைப்பாடு, நீதி, சமாதானம், அன்பு ஆகியவற்றின் அரசை விரிவுபடுத்துவேன். ஆகவே அக்களியுங்கள் என் அன்புக்குரியவர்களே, உங்கள் முழு இதயத்தோடும் அகமகிழுங்கள். நான் வந்து நீங்கள் சிதறடிக்கப்பட்டதற்கும் உங்கள் வீழ்ச்சிக்கும் உரிய காரணங்களில் ஒன்றாக உங்கள் நடுவே இருக்கிற அகங்காரமும் பெருமையும் உள்ளவர்கள் அனைவரையும் நான் அகற்றி விடுவேன். என் ஆவியை நெரித்து விடுபவர்கள் என் சுவாசத்தால் நசுக்கப்படுவார்கள். நீங்கள் என் அன்பின் நெருப்பால் சுத்திகரிக்கப்படுவீர்கள். மகளே, என்னை அன்பு செய், என்னை ஆராதி, என்னை மகிழ்வி. அன்பு உன்னை அன்பு செய்கிறது. என் குழந்தாய், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் நாம். என் குழந்தாய், நாங்கள் நாம். வா. செப்டம்பர் 13, 1989. என் ஆண்டவரே, என்னை துன்புறுத்துவோர் என்னை சூழ்ந்து நெருக்குகிறார்கள். நான் நசுக்கப்படுவதை காண்பதில் அவர்கள் உறுதியாயிருக்கிறார்கள். என் ஜெபத்திற்கு செவிசாய்த்தாலும் கர்வமுள்ள வார்த்தைகளிலிருந்தும் பொய் சொல்லும் நாவுகளிலிருந்தும் என்னை காத்துக்கொள்ளும். என் பாதுகாவலரே, உம் புனித இதயத்தில் நான் தஞ்சமடைய என்னை அனுமதியும். என் குழந்தாய், எல்லாவற்றையும் என் கரங்களில் விட்டுவிடு. உன்னை குற்றம் சாட்டுவோர் உண்மையில் என்னை குற்றம் சாட்டுபவர்களாக இருக்கிறார்கள். உனக்கு தீர்ப்பிடுவோர் என்னை தீர்ப்பிடுவோராகவும் உன்னை துன்புறுத்துவோர் என்னை துன்புறுத்துவோராகவும் இருக்கிறார்கள். என் குழந்தைகள் அறிவின்மையால் அழிந்து போகிறார்கள் என்றாலும் அறிவு மேலிருந்து சுதந்திரமாக தரப்படும் போது அவர்கள் அதை மறுதலிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, நீர் உம் சமாதானம் மற்றும் அன்பின் செய்தியை உமக்கு திறப்பாகவும் உமக்கு கீழ்ப்படிய மனதுள்ளவர்களாகவும் இருக்கிற ஆன்மாக்களின் வழியாக எப்போது வேண்டுமானாலும் பரப்ப முடியுமே. நான் திடீரென என் உள்ளங்கைகளில் வேதனையை உணர்ந்தேன். மலரே, உன் வேதனைகள் கண்களுக்கு மறைவானவை. கேள், என் தெய்வீக வேலைகள் இந்த பூமியை மூடிக்கொள்ளும். அவை இந்த பூமியை மூடிக்கொள்ளும்படி நான் பார்த்து கொள்வேன். என் திட்டத்தில் தலையிட எந்த மனிதனாலும் இயலாதிருக்கும். மலரே, உறுதியாயிரு, ஏனெனில் இது என் சித்தம். நான் விரும்புகிறபடி உன்னை பயன்படுத்த என்னை அனுமதி. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன் மீது கொண்டுள்ள அன்பின் மேன்மை காரணமாக என் கசப்புள்ள கிண்ணத்திலிருந்து பருக நான் உன்னை அனுமதிக்கிறேன். நான் உன் மீது கொண்டுள்ள அன்பு எவ்வளவு மேலானதாய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக அதிலிருந்து பருக நான் உன்னை அனுமதிப்பேன். நான் உன் மணவாளராகவும் இருப்பதால் அனைத்திலும் அதிக விலைமதிப்புள்ள என் ஆபரணங்களை உனக்கு தந்தேன். என் சிலுவையையும் என் ஆணிகளையும் என் முள்முடியையும் நான் உன் பொறுப்பில் விடவில்லையா? நான் எப்படி உன்னை அன்பு செய்கிறேன் என்று நீ காணவில்லையா? என் வழிகள் உன் வழிகள் அல்ல. நான் உன் ஆன்மாவை சுத்திகரித்து அதை உத்தமதனத்திற்குள்ளும் அச்சிப்பின் சாலைக்குள்ளும் இட்டுச் செல்கிறேன். என் மணவாளியே, என் அணிகலன்களால் உன்னை அலங்கரிக்க என்னை அனுமதி. என் திருப்பாடுகளை உனக்கு காண்பிக்க என்னை அனுமதி. சுயத்தை துரத்தல் உன்னை உத்தமதனத்திற்கு இட்டுச் செல்லும். ஆகவே உன் ஆன்மாவுக்கு மிக சிறந்ததை செய்ய சுதந்திரம் உள்ளவனாயிருக்க என்னை அனுமதி. இதை நினைவில் இருத்து நீ என் வார்த்தைகளையும் என் வழிகளையும் முழுமையாக புரிந்து கொள்வதில்லை என்றாலும் இயேசு என்றால் மீட்பர் என்பதை நினைவில் வை. ஆண்டவரே, தனி வெளிப்பாடுகள் அனைத்தையும் ஏற்க மறுப்பவர்கள் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே உண்மையான வெளிப்பாடு என்று வாதிடுகிறார்கள்.
இதை நாங்கள் அனைவரும் அறிவோம். ஆனால் என் ஆண்டவரே, இது பற்றி நீர் என்ன சொல்கிறீர்? பரிசுத்த வேதாகமம் உண்மையாகவே உண்மையான வெளிப்பாடாக இருக்கிறது. ஆனால் நான் இல்லாமல் போய்விடவில்லை. பார், நானே வார்த்தை. நான் ஆவியில் செயல்படுபவராக இருக்கிறேன். என் பரிந்து பேசுபவர் பலர் மறக்க அல்லது அலட்சியம் செய்ய விரும்புகிற என் உண்மையின் ஆவியானவர் உங்கள் அனைவரோடும் இருக்கிறார். ஏனெனில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும் அனைத்தும் என்னுடையதிலிருந்தே எடுக்கப்படுகிறது. அவர் என் வார்த்தையின் நினைவூட்டுதலாக உங்கள் மனதின் தூண்டுதலாக இருக்கிறார். என் குழந்தாய், இதனால்தான் நான் தொடர்ந்து அதே உண்மைகளை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். நான் ஏன் தொடர்ந்து நினைவுபடுத்துபவரை கொண்டு உங்களை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறேன் என்பதற்கான காரணங்களை புரிந்து கொள். என் உண்மையின் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் என் வார்த்தையை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த வருகிறேன். என் நாள் வரும் முன் மனம் வருந்தும்படி உங்களை அழைக்க நான் வருகிறேன். குழந்தாய், அன்பிற்காக அன்பை கொண்டு நற்செய்தியை அறிவி. நான் உன் அருகில் இருக்கிறேன், ஒருபோதும் அஞ்சாதே. திருச்சபை புத்துயிர் கொள்ளும். ஏனெனில் அன்பே வாழ்வின் மரத்தின் வேராக இருக்கிறது. அது உங்கள் நடுவில் இருக்கிறது. நான் இறந்து கொண்டிருக்கிற இந்த சந்ததிக்கு என் மரத்தின் கனியை உணவாக தருவேன். அதை நேரடியாக அவர்களுடைய வாய்க்குள் வைப்பேன். என் எழுது பலகையாக உன்னை பயன்படுத்த என்னை அனுமதி. என்னிடமிருந்து உணவு உட்கொள். வா, நாம். ஆம், நான் உன் தாயோடு இருக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறேன். அகாப்பாமே, ஜெபியுங்கள். குறிப்பு: கிரேக்க மொழியில் என்னை அன்பு செய் என்பது பொருள். வசுலா, என்னை மகிழ்வி. அடிக்கடி உன் அன்றாட வேலைக்கு மத்தியில் என்னிடம் வா. நான் வீட்டில் என்ன செய்து கொண்டிருந்தாலும் 2 நிமிடத்திற்காவது நம் ஆண்டவரோடு ஒன்றாய் இருப்பதற்காக அடிக்கடி வருகிறேன். கடவுள் மீது உள்ள ஏக்கம் அந்த அளவுக்கு இருக்கிறது. என்னை மகிழ்வி, நீ என்னோடு ஒன்றித்திருக்கிறாய் என்று எனக்கு காட்டு. நான் உனக்காக செலுத்திய பிணைத் தொகையை நினைத்துப்பார். ஆகவே என் நேரமும் என்னிடம் வந்து என்னோடு பேசு. சிறியவளாகவே நிலைத்திரு. நான் அன்பின் காரணமாக எப்படி ஒவ்வொரு ஆன்மாவையும் என்னிடம் அழைப்பேன் என்பதை புரிந்து கொள். உன் ஞானிகளின் இதயம் துக்க புலம்பலின் இல்லத்தில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமென நான் விரும்புகிறேன். அவர்கள் தங்கள் மாபெரும் இருத்தல் என்று சொல்லப்படும் நிலையில் என் வல்லமையையும் என் தெய்வீகத்தையும் மறக்க எத்தனிக்கிறார்கள். அவர்களது சீர்கெட்ட நிலை அவர்களை குருடாக்கிறது. அது சாத்தான் அவர்களோடு பேசும்படி அவனுக்கு திறப்பாயிருக்கிற ஓரிடத்தில் அவர்களை வைக்கிறது. ஏனெனில் அவர்கள் அன்பிற்கு தங்கள் இதயத்தை மூடிக்கொண்டார்கள். அவர்களது மனமும் இதயமும் என் ஆன்ம உலகத்தை விட பகுத்தறிவு சார்ந்த உலகத்திற்கு அதிக நெருக்கமாக இருக்கின்றன. இந்த கொள்ளை நோய் என் திருச்சபைக்குள் ஊடுருவிவிட்டது. என் ஆயர்களில் பலர் நான் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த உவமையில் உள்ள காகங்களைப் போல் இருக்கிறார்கள். என் திருச்சபையில் உள்ள மிக அதிகமான இணக்கமற்ற நிலைக்கு அவர்களே காரணமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுகளிலும் மறையுரைகளிலும் ஆன்மீகமும் என் வார்த்தைக்கும் கட்டளைக்கும் பிரமாணிக்கமும் இல்லை. அவர்கள் என் முன்னிலையில் என் பரம ரகசியங்களை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் தேவ பக்தியை அவமதிக்கிறார்கள். அவர்களுடைய முன்னோனாகிய காயினால் செய்யப்பட்ட செயல்கள் நினைவிருக்கிறதா? அவர்கள் அவனுடைய பேச்சு வழக்கை ஏற்றுக்கொண்டார்கள். புண்ணியத்திற்கு பதிலாக துர்க்குணத்திற்கும் பரிசுத்தத்திற்கு எதிராக ஒழுங்கீனத்திற்கும் ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கென எதையும் வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையுமே பாவ அடிமைத்தனத்திற்கு கையெழுத்து விட்டார்கள். இந்த காயின்கள் பாவத்திற்கு உயிருள்ளவர்களாகவும் ஆனால் என் உண்மையின் ஆவிக்கு உயிரற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். என் நாள் வரும்போது அவர்கள் எனக்கு பதில் சொல்லவும் தங்கள் மேய்ப்பரின் பாரம்பரியங்களை காத்து கொள்ளாமல் இருந்ததற்காக எனக்கு
கணக்கு ஒப்பிக்கவும் வேண்டியிருக்கும். இன்று அவர்களுடைய வாய் அவற்றை தீர்ப்பிடுகிறது. அவர்களுடைய சொந்த உதடுகள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இது அவர்களுடைய விசுவாச மறுதலிப்பின் கனியாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, ஆபேலின் கூக்குரலை கேளும். எங்களை தூக்கிவிட யாருமின்றி நாங்கள் தன்னந்தனியாக இங்கே கிடக்க விட்டு விடாதேயும். உம்முடைய இல்லம் சிதைந்துள்ளது. உம் இல்லம் எங்கள் புகழிடமாக இருக்கிறது. எங்களுக்கு வேறு போக்கிடமில்லை. ஆயிரக்கணக்கானவர்கள் அப்பமின்றி மடிகிறார்கள். நாங்கள் சிதைவுகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குரல்களையும் உம் குழந்தைகளின் புலம்பல்களையும் கேளும். உம் ஆபேல் சொல்வதை கேளும். என் குழந்தாய், செபித்துக் கொண்டே இரு. ஒருபோதும் செபிப்பதை நிறுத்தாதே. மகளே, நான் எதிர்பாராத விதமாக என் தேவாலயத்திற்குள் நுழைவேன் என்று உனக்கு வாக்களிக்கிறேன். எருசலேமை நோக்கி உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு மீண்டும் கட்டப்படு என்று நான் சொல்வேன். தேவாலயத்தை நோக்கி உன் அஸ்திவாரங்கள் இடப்படட்டும் என்று சொல்வேன். அது என் புதிய நகரமாக இருக்கும். என் ஆவியை கொண்டு உயிருள்ளதாயிருக்கும். என் அன்புக்குரிய மீதமே, அன்பு உங்கள் அனைவர் நடுவிலும் தங்கும். என் வாழ்வின் மரங்களால் நான் அதை நிரப்புவேன். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு திருப்தியாகும் வரைக்கும் நீங்கள் உண்பீர்கள். நானே உலகின் ஒளி. நானே உங்கள் மீது ஒளி வீசுபவர். விழிப்பாயிருங்கள், உறங்காதீர்கள், ஏனெனில் நாட்கள் எண்ணப்படுகின்றன. என் குழந்தாய், என் சமாதானத்தை கொண்டிரு. இயேசுவாகிய நான் உன்னை அன்பு செய்கிறேன். உனக்கும் இந்த பட்டினி கிடக்கிற தலைமுறைக்கும் உணவூட்ட என்னை அனுமதி. இப்போது என் திரு இருதயத்தில் ஓய்விடு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அன்பு உன் அருகில் இருக்கிறது. செப்டம்பர் 14, 1989 திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட நாள். வசுலா, அதிகமாக ஜெபி. என் அன்பில் ஒருபோதும் சந்தேகப்படாதே. என் சட்டத்தை எப்போதும் மதி. என் தாய்க்கு இடம் கொடு. உன் கரங்களுக்குள் அவர்களை ஏற்றுக்கொள். என் தாயின் இல்லத்தில் என்னை கருத்தாங்கியவர்களின் அறைக்குள் நான் உனக்காக காத்திருப்பேன். சோர்ந்து போகாதே. முயற்சியோடும் ஆவியின் பெரும் ஆர்வத்தோடும் எனக்காக வேலை செய். அன்பிற்காக அன்போடு வேலை செய். உன் இறைவனாகிய என்னை வழிபடு. கற்பிப்பது என்பது துன்பத்தின் வழியாகவே என்றாலும் நான் உனக்கு கற்பிக்க என்னை அனுமதி. நான் என் திருப்பாடுகளை உனக்கு தருகிறேன். இப்போது உன் உதடுகள் பரிசுத்தத்தனத்தையும் நீதியையும் மட்டுமே உச்சரிக்க வேண்டும். அன்புக்குரியவளே, எனக்காக நீ என்னை உன் இதயத்திலிருந்து வரும் வார்த்தைகளால் அலங்கரிக்க வேண்டும். என் சிலுவையை மலர் வளையங்களால் அலங்கரி. என் சிலுவையை உன்னிலுள்ள அன்பின் ஒவ்வொரு துளியை கொண்டும் அலங்கரி. இப்போது என்னை மகிழ்விக்க முயற்சி செய். நான் உனக்கு எவ்வளவோ அதிகமாக தந்திருக்கிறேன். என்னை முதலாவதாக கொண்டிரு. இப்போது என்னை மகிழ்விக்கிற உன் பட்டுதலையும் பக்தி ஆர்வத்தையும் நான் உணரவிடு. நான் உன் ஆசிரியர். என்னிடமிருந்தே நீ கற்றுக்கொள்வாய். வசுலா, ஜெபி. என் பலத்தை கேள். உன் பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை சோதிக்க சாத்தானை அனுமதியாதே. எழுதுவதில் சோர்ந்து போகாதே. என் கட்டளைகளை நினைவு கூர்ந்து அவற்றை பின்பற்று. வா, நான் உன் ஆன்மாவை குழப்புகிற அந்த காரியங்களை பற்றி உன்னை ஒளிர்விப்பேன். நான் உன் ஆன்ம இயக்குனர் இல்லையா? ஆகவே என்னில் விசுவாசம் கொள். உன் அச்சத்திற்குரிய பலவீனத்திலும் கூட நான் இந்த வெளிப்படுத்துதலை நிறைவு செய்யக்கூடியவராக இருப்பேன். என் குழந்தாய், உன் வறுமையிலும் பலவீனத்திலும் உன்னை தேர்ந்தெடுத்ததன் மூலம் என் திருப்பெயர் இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்தப்படும் என்பதை புரிந்து கொள். நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். வா, என்னை அன்பு செய். இன்று நரகம் முழுவதும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது போல் இருந்தது. நான் பசாசால் இடைவிடாமல் தாக்கப்பட்டேன். நான் மற்றொரு துன்ப சோதனையை கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். என் ஆன்மா வாதிக்கப்படுகிறது. பிற்பாடு மாலையில், இயேசுவா, நான் தான். என் சமணசே, அஞ்சாதே. காத்திருந்து
நான் எப்படி வேலை செய்கிறேன் என்பதை மட்டும் பார். இயேசுவாகிய நான் உன்னை அன்பு செய்கிறேன். பரிசுத்தர்களில் எல்லாம் அதிபரிசுத்தரே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். இன்னும் சற்று பிற்பாடு நான் மீண்டும் திடப்படுத்தப்படுவதற்காகவும் ஆறுதலுக்காகவும் இயேசுவிடம் திரும்பி வந்தேன். நான் தாக்கப்பட்டவளாகவும் பரிதாபத்திற்குரியவளாகவும் உணர்கிறேன். நான் தப்பறையில் இருக்கிறேன் என்று பயப்படுகிறேன். என் ஆண்டவரே, தீமையிலிருந்தும் அவன் என் மீது தொடுக்கும் தாக்குதல்களிலிருந்தும் என்னை காத்துக்கொள்ளும். சாத்தானின் வலைகளிலிருந்து என்னை காப்பாற்றும். என் ஆவி என்னை கைவிடுவதற்கு முன் வாரும். மீண்டும் என் இரட்சகராயிரும். என் மகிழ்ச்சியை புதுப்பியும். என் ஆவி எப்போதும் திடமாயும் உமக்கு கீழ்ப்படிய சித்தமாகவும் இருக்கச் செய்யும். மீறுபவர்களுக்கு நான் உம்மிடம் வரும் வழியை கற்பிப்பேன். பாவிகள் உம்மிடம் திரும்பி வருவார்கள். குறிப்பு: சங்கீதம் 51வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 12 மற்றும் 13. மலரே, என் சமாதானத்தை கொண்டிரு. என் வசூலா, நீ உறங்கிக் கொண்டிருப்பதை பசாசு காணாதபடி செவி. இடைவிடாமல் செவி. குறிப்பு: நான் இரவு முழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார் என்று நான் நினைத்தேன். என் கடும் சோர்வின் காரணமாக அப்படி செய்ய முடியாதவளாக நான் இருந்திருப்பேன். நான் உம்மீது எப்படி பரிதாபப்படுகிறேன் என்று இயேசு சொன்னபோது அவரது வார்த்தை அதீதமான அளவுக்கு பரிவுள்ளதாக இருந்தது. நான் உன் மீது எப்படி பரிதாபப்படுகிறேன். என்னை அன்பு செய்வதென்பது எனக்கு எல்லாவற்றையும் தருவதாகும். உன்னிடமுள்ள எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இயேசுவே, நீர் விரும்புகிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். எனக்காக இன்னும் அதிக பரித்தியாகம் செய்ய நீ விரும்புகிறாயா? என் உடல் பலவீனமாய் இருந்தாலும் நான் சித்தமாயிருக்கிறேன். என் ஆண்டவரே, நீர் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்றால் என்னை இழுத்துச் செல்லும்படி நான் உம்மிடம் கேட்டுக்கொண்டேன். தயவு செய்து அதை செய்யும். வசூலா, நீ மன ஒப்போடு காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவரே, நான் மனதாயிருக்கிறேன். அப்படியானால் என்னை அனுமதி. என்னை நீ தடுப்பதை நிறுத்த என்னை அனுமதி. உன்னை என்னிடம் கையளித்து விடு. அச்சம் கொள்ளாதே என் குழந்தாய். சமாதானத்தோடு இரு. பசாசு உன்னை வெறுக்கிறது. அது தொடர்ந்து உன் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கிறது. என் மீது உள்ள உன் பிடியை விட்டுவிடாதே. என்னை இறுக்கமாக பற்றிக்கொள். செப்டம்பர் 15, 1989. அதன் பின் நான் ஓய்வெடுக்க படுக்கைக்கு சென்றேன். மணி 11 தாண்டிவிட்டது. நான் ஜெபித்தேன். உறக்கம் என்னும் இந்த அச்சத்திற்குரிய வார்த்தை என்னை மேற்கொள்ளும் முன் நான் பல தடவைகள் கீரியே எலேஷோன், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்தே எலேஷோன், கிறிஸ்துவே இரக்கமாயிரும் என்ற வார்த்தைகளை உச்சரிப்பதில் வெற்றி பெற்றேன். அப்போது திடீரென எனக்குள் ஒரு உரத்த குரல் கேட்டது. அது என்னை திடுக்கிட்டு துள்ளி எழச் செய்தது. நான் உனக்கு உதவி செய்வேன் என்று அது சொன்னது. இரவில் என்னுள் இருந்த அந்த குரல் பல தடவைகள் என்னோடு இடையறாத ஜெபத்தில் இருந்தது. சில சமயங்களில் நான் அந்த குரலின் சில ஜெப வார்த்தைகளை திரும்ப சொன்னேன். என்றாலும் நான் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. மறுநாள் காலையில், வசூலா, நான் உன்னிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கிறேன். எனக்கு நீ அதிகம் தர மனதாயிருக்கிறாயா? இயேசுவே, என்னிடமிருந்து நீர் விரும்புகிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். உன் உயிரை கூடவா? என் உயிர் உம்முடையது. மலரே, அன்பினால் நீ துன்புறும்படி நான் செய்வேன். நினைவில் கொள், அச்சிப்பு துன்பத்திலிருந்து வருகிறது. இப்போது வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை உனக்கு வாசித்து காட்ட என்னை அனுமதி. குறிப்பு: எபிரேயர் 31ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 1 முதல் 6 வரை. எனக்கு பிரமாணிக்கமாயிரு. நான் முழு பிரமாணிக்கமானவர். ஆகவே என்னில் நம்பிக்கை கொள். என்னை தடுக்காதே. உன்னை முழுமையாக என்னிடம் கையளித்து விடு. உன் ஆன்மாவுக்கு மிகச் சிறந்தது எதுவென எனக்கு தெரியும். நானே அன்பு. முடிவுரை: இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.